IAS Academy, Dharmaburi. வெல்கம் டு IAS அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏஓ அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா July 26 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 24. சரி, ஓகே. இதில் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 அப்படின்ட்டு ரெண்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 வந்து நமக்கு OMR பேஸ்டு தான் நடக்கும். பேப்பர் 2 வந்து நமக்கு CBTயில் நடக்கும். ஓகே, நமக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் October 26 ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பேப்பர் 2 டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு October 14 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம October 14க்கு முன்னாடியே டெஸ்ட் பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்படி பார்த்தோங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து August 6 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. August 6 October 15 வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து நமக்கு ஒரு 68 டேஸ் இருக்குது. இந்த 68 டேஸ்க்குள்ளே நீங்கள் அக்ரி பேப்பரும் படிக்கணும், ப்ளஸ் வந்து பேப்பர் 1 இருக்கக்கூடிய ஜிஎஸ் பேப்பரும் கவர் பண்ணணும். இது ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி தான். எவ்ரி வீக் ரெண்டு டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். டியூஸ்டே வந்து ஜிஎஸ் பேப்பர், அதாவது பேப்பர் 1 கவர் ஆகக்கூடிய ஜிஎஸ் டெஸ்ட்டும், ஃப்ரைடே வந்து உங்களுக்கு அக்ரி பேப்பர் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். இப்படி வீக்லி 2 டெஸ்ட்டு நம்ம கொடுத்தா தான் இடையில படிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 டேஸ் கேப் இருக்குது. இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துங்க அப்படின்னா வீக்லி 4 டெஸ்ட் வரும், உங்களுக்கு படிக்க டைம் இருக்காது. அதனால் இந்த 68 நாளைக்குள்ளே எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுமா பெஸ்ட்டாக, அந்த மாதிரி தான் ஷெடியூல் போட்டிருக்கோம். ஷெடியூல் இப்போ பார்க்கலாம். பார்த்துட்டு விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணிட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க. நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து நம்மாழ்வார் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு நேம் வச்சுருக்கோம். இதில் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 100% கவர் ஆயிரும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுவும் வந்து கவர் பண்ணிடுவோம். டெஸ்ட் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா August 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது, டியூஸ்டே. உங்களுக்கு இதில் ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் இருக்கும், ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நமக்கு இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாக டெஸ்ட்டு, இந்தியன் பாலிட்டிக்கான ப்ரீவியஸ் கொஷனை நீங்கள் பார்த்துக்கணும். தென் வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் அண்டு பர்சன்டேஜ், சுருக்குக சதவீதம், இது வந்து மேக்ஸில் பார்த்துக்கணும். ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கணும். இது எல்லாமே செய்து தான் டெஸ்ட் 1 100 கொஷின்ஸ் 1.5 மணி நேரம் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். இதில் ஜிஎஸில் இந்தியன் பாலிட்டிக்கு நீங்கள் 6th to 12th ஸ்கூல் புக்கில் எந்த லெசன்ஸ் படித்தா போதும் அப்படின்ற வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கிறது அப்படின்றது நம்ம வந்து PDF டெஸ்ட் குரூப்பில் அனுப்பிச்சிருவோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம குரூப்பில் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் அந்த லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். எல்லா லெசன்ஸும் 6th to 12th நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. தென் வந்து இந்த இது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்க இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மந்த்லி கம்பைலேஷன் PDF வந்து நம்ம அனுப்பிடுவோம். ஜிஎஸ் பேப்பர் பாலிட்டி அப்படின்னா பாலிட்டிக்கான வேர் டு ஸ்டடி, ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மந்த்லி PDF நம்ம குரூப்பில் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். தென் டெஸ்ட் 2 வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து நடக்கும். இதில் அக்ரி வந்து யூனிட் 3 நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கவர் ஆகும். இதில் வந்து நீங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். யூனிட் 3ல் இருக்கக்கூடிய நீங்கள் டாபிக் எல்லாமே படிச்சிருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு 75 கொஷின்ஸ் வரும் அக்ரியில். நம்ம டெஸ்ட்டில் சொல்கிறேன் 75 கொஷின்ஸ். தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால தமிழ் 6th நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் கொஷின் நீங்கள் பார்க்கணும். இது எல்லாமே என்னால் படிக்க முடியல, எலிஜிபிள் தானே அப்படின்றவங்க நீங்கள் நியூ புக் மட்டும் படிச்சுக்கோங்க. இல்லை நியூ புக்கு என்னால் படிக்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட 6th to 10th கொஷின் பேங்க் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 100க்கு 85 above எடுத்துடலாம். நீங்கள் அதாவது 100 கொஷினுக்கு 85க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் 3 டியூஸ்டே. இதில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் INM கவர் ஆகும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு. தென் வந்து LCM HCF நீங்கள் மேக்ஸ் பார்த்துக்கணும். தென் கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி பார்த்துக்கணும். தென் டெஸ்ட் 4 ஃப்ரைடே. அதில் அக்ரியில் வந்து யூனிட் 6 சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தமிழ் பொறுத்த வரைக்கும் 7th ஸ்கூல் புக் தமிழில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு GS ஒரு அக்ரி அப்படின்னு போயிட்டே இருக்கும். டெஸ்ட் 18 வரைக்கும் அப்படி தான் போகும். டெஸ்ட் 18 வந்து நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் 18 வந்து ஃப்ரைடே. நமக்கு அக்ரியில் யூனிட் 8 ஃபார்ம் பிஸ்னஸ் அண்டு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, தமிழ் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு. யூனிட் டெஸ்ட் 19 வந்து உங்களுக்கு அக்ரிக்கு போட்டிருப்போம். அது என்னென்னா நமக்கு ஜிஎஸ் பேப்பரில் 10 யூனிட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸை எவ்ரி டெஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம்.
அக்ரி தனித்தனி யூனிட்டாக வச்சதுனால அக்ரி மட்டும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வர மாதிரி தெரியும். இதில் அக்ரி வந்து யூனிட் 1 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் 19ல். இது டியூஸ்டே அக்டோபர் 4 வந்து நடக்கும். டெஸ்ட்டு 20 அண்டு 21 இது ரெண்டுமே வந்து ஃபுல் டெஸ்ட் 1. இது வந்து அக்டோபர் 10 வந்து நடக்கும் உங்களுக்கு. டெஸ்ட்டு 20 வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஜிஎஸ்சில் 200 கொஷின்ஸ் மார்னிங் நடக்கும். அக்ரிகல்ச்சரில் 200 கொஷின் டோட்டல் டெஸ்ட், அதாவது ஃபுல் டெஸ்ட் 1. இது உங்களுக்கு ஆஃப்டர்நூன் நடக்கும். காலையில் வந்து ஜிஎஸ் டெஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் வந்து அக்ரி டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி அக்டோபர் 10 மார்னிங் உங்களுக்கு ஜிஎஸ் டெஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் வந்து அக்ரிகல்ச்சர் டெஸ்ட்டும் நடக்கும். இது வந்து ஃபுல் டெஸ்ட்டு 2. இது மாதிரி தான் டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டியூட்டோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். அதாவது அக்ரிக்கு தனியாக டெலிகிராம் குரூப் இருக்குது, நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு தனியாக காமன் குரூப் இருக்குது. நீங்கள் 2 குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்ரி குரூப்பில் அக்ரி கண்டென்ட் மட்டும் வரும், காமன் குரூப்பில் எல்லா எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில் வரும் உங்களுக்கு. இங்கே டெஸ்ட்டு நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு பேப்பர் 1ல் ஜிஎஸ் டெஸ்ட்டு 9 டெஸ்ட்டு, அக்ரி டெஸ்ட் வந்து டோட்டலாக 10 டெஸ்ட்டு, ஜிஎஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து 2, அக்ரியில் ஃபுல் டெஸ்ட் 2, டோட்டலாக 23 டெஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இது வந்து உங்களுக்கு அக்ரிக்கான டெலிகிராம் குரூப்பு. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு VMIS அகாடமின்னு சர்ச் பண்ணால் இந்த லிங்க் வந்து வரும், உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்பில் தான் எழுதி பார்க்க போகிறீங்க. பேப்பர் 1 தான் OMR, பேப்பர் 2 வந்து நீங்கள் CBT. அதனால் நீங்கள் ஆப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயின் எக்ஸாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆப்பில் என்னால் எழுத முடியல, கன்வீனியண்ட்டாக இல்லைன்றவங்க மட்டும் டெஸ்ட் முடிஞ்சப்பறம் PDF வாங்கிக்கிட்டு நீங்கள் OMR கொடுப்பாங்க நம்ம PDF நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டில் வந்து செல்ஃபாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி ஆகஸ்ட் 6 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்லைன் ஃபீஸ் வந்து 2000, ஆன்லைன் ஃபீஸ் வந்து 1000. உங்களுக்கு ஆகஸ்ட் 6 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து. உங்களுக்கு ஆன்லைனுக்கு வந்து 500, ஆஃப்லைனுக்கு வந்து 1000 நீங்கள் பே பண்ணி அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் 6 தான் உங்களுக்கு அட்மிஷன் லாஸ்ட் டேட்டு, ஆஃபரும் லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 6 தான். சரிங்களா? நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு கூகுள் பே ஆர் ஃபோன்பே நீங்கள் பே பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் போட்டு உங்களை வந்து டெஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணிட்டு டெஸ்ட் குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய்ட்டு நம்ம இன்ஸ்டியூட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப்பில் போய்ட்டு டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் இந்த ஆப் வந்து லாகின் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க. அது என்ன ஃபோன் நம்பர், உங்கள் நேம், உங்கள் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் டிகிரி, அது 3 மென்ஷன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டெஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. டெஸ்ட் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ் பேப்பர் எங்கெங்கே படிக்கணுன்ற வேர் டு ஸ்டடி, கரண்ட் அஃபேர்ஸு, மற்ற டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், டெஸ்ட் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு PDF எல்லாமே வந்து டெஸ்ட் குரூப்பில் தான் அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் ஆப்பில் அட்மிஷன் போட்டாலும் சரி, நீங்கள் கூகுள் பே ஆர் ஃபோன்பே பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம், உங்களோட நேட்டிவ் ப்ளஸ் நீங்கள் என்ன டிகிரி, UG, BSc அக்ரியா இல்லை MSc அக்ரி, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அந்த வாட்ஸ்அப் காமிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட யூடியூப் லிங்க்கு. யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்து நம்ம எக்ஸாம் அப்டேட் வந்து கொடுப்போம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டெலிகிராம் குரூப் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட காமன் குரூப்பு, இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த குரூப்பில் தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து அனுப்புவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய 68 நாளில் எப்படி பேப்பர் 1 பேப்பர் 2 கவர் பண்ண முடியுமோ அப்படி தான் ஷெடியூல் போட்டிருக்கோம். இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.